நண்பா, நீங்கள் சூப்பரான இது கூலிங்கான ஐட்டம் பண்ண போகிறேன் நண்பா. என்ன ஐட்டம்னா ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். குல்ஃபி ஐஸு, அதாவது பால் ஒரு 2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன் நண்பா. ஓகே மக்களே, ஸோ பால் இப்போ ஊற்றி வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு. ஸோ ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு நண்பா. ஓகே மக்களே, ஸோ இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இதோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறது சொல்லி பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஸோ இதோட நான் குல்ஃபி ஐஸ் தெரியுங்களா, இந்த ஏரியாவிலலாம் இந்த வடநாட்டிலலாம் செய்வாங்க. ஏரியாவிலலாம் குல்ஃபி ஐஸ் சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ அது மாதிரி நான் பண்ணுறேன். ஆனால் அந்த மெத்தட் வந்து ஐட்டம் வந்து குல்ஃபி வந்து கிளாஸில் போடுவோம் நண்பா. ஓகே நண்பா, நீங்களும் இதே மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ நான் இது பண்ணியிருக்கேன் அப்போ. ஓகே நண்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோ. அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ். ஸோ நண்பா, சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரை தான் இப்போ போட போகிறேன். இது கொஞ்சம் பாயில் பண்ணணும் தண்ணியில். ஓகே நண்பா, ஸோ பாருங்கள், இந்த ஒரு 1/4 கிளாஸ் எடுத்துருக்கேன். நான் 2 கிளாஸ் பால் போட்டேன் இந்த மாதிரி கிளாஸில். ஓகே நண்பா, ஓகே சிஸ்டர். சர்க்கரை போட்டுறேன். லைட்டாக தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பா. ஸோ நண்பா, லைட்டாக தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் இதாகணும். ஸோ இது நல்லா கலராக மாறணும். ஓகே நண்பா, ஸோ இது ஏற்றிடலாம் நண்பா ஸ்டவ்வில். ஸோ நண்பா, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பாருங்கள் நண்பா, இப்போ வந்து கடமன் போடுறேன், ஏலக்காய். ஸோ ஏலக்காய் போடணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் நண்பா. அப்படியே பாயில் ஆகட்டும். ஸோ நண்பா, இப்போ நான் இது சக்கரை பாகு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், சக்கரை சிறப்பு. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். ஸோ இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கடமன் போட்டிருக்கேன், ஏலக்காய். நீங்களும் இதே மாதிரி போட்டுங்க நண்பா. நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம், நான் அப்படியே போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இது நல்லா இதாகணும், நல்லா இதே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கண்டென்சரில் அப்படியே ஒரு அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும், கார்ன்ஃப்ளவர். ஓகே நண்பா, பாருங்கள் நான் போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா, கார்ன்ஃப்ளவர் மாவு போடு, இந்த பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட் கிடைக்கும், திக்காகும். திக்கானதான் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவும் எசன்ஸு எதுவும் இருந்தால், வெனிலா எசன்ஸ் அது மாதிரி இருந்தால் போட்டுங்க. நானும் இப்போ எசன்ஸு போடுவேன். இதில் பாதமும் போடுவேன் லைட்டாக. ஓகே நண்பா, பாதம் போட்டாகணும். பாதம் பிஸ்தா எல்லாம் போட்டால் தான் குல்ஃபி நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ போட்டிருக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ பாருங்கள் நண்பா, திக்காகிட்டுருக்கு. இந்த மாதிரி கட்டியாக வந்துச்சுன்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா கட்டியெல்லாம் உடஞ்சிடும். கொஞ்சம் நல்லா திக்காகணும். பாருங்கள் நண்பா, இப்போ சர்க்கரை நல்லா இதாகிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஊற்றிடணும் தான். இதில் உங்களும் கொஞ்சம் இதாக ஊற்றணும் தான். ஸோ ஊற்றியாச்சு. பாருங்கள், இப்போ சர்க்கரையும் ஊற்றியாச்சு. ஸோ இதை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப இல்லாட்டி இது பிடிச்சிரும், அப்படியே கீழே அடி பிடிச்சிடும். நண்பா, இப்போ நான் இதில் பாதாம் பிஸ்தாலாம் போட்டுருக்கேன் பாருங்கள் நண்பா. ஸோ இது பாருங்கள், திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது நீங்கள் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம், நல்லா திக்கானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கணும். அடிச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும், கட்டியாக இருக்கிறது. அது கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டனால அந்த மாதிரி ஆகுது. ஓகே நண்பா, இது நீங்கள் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிங்கன்னா சூப்பராகிடும். நீங்கள் இன்னும் அந்த ஏலக்காய் எடுத்துருங்க. நான் போட்டு மிக்சியில் அடித்தேன்னா அது எல்லாமே கிரைண்ட் ஆகிடும். ஓகே நண்பா, குல்ஃபி ஐஸ்கிரீம் நண்பா, சூப்பராக இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்.
அதுதான் நல்லா ஓடிட்டுருக்கு குல்ஃபி டைப்பில். ஸோ இதுதான். ஸோ இன்னும் நல்லா திக்காகணும். ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள். ஸோ இந்த கம்பல் பாருங்கள் அப்படியே திக்காகுது பாருங்கள். ஸோ இதுதான் மெயின் மேட்ரு. இது கொஞ்சம் திக்காச்சுன்னா ஓகே ஆயிரும். நம்ம நல்லா கொதிக்கிட்டோம், அப்போ தான் சீக்கிரம் இதாகிடும் உங்களுக்கு. கொஞ்சம் திக்காகணும் பாருங்கள். ஸோ ரெடி ஆகிட்டு நண்பா. பாருங்கள் மக்களே, இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் இருந்தாலும் ஓகே உங்களுக்கு. கேமரா அப்பப்போ இதாகிட்டே இருக்குது. பாருங்கள் மக்களே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிக்கு ஓகே. ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஐஸாக வச்சு ஃப்ரிட்ஜில் ஏற்றிடணும் தான். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடித்து ஏற்றிட்டிங்கன்னா நல்லா இன்னும் சாஃப்டாகிடும் ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீமு குல்ஃபி ஐஸ்கிரீம். ஓகே நண்பா. ஓகே மக்களே, கண்டினியூ நானும் இருக்கிறேன் பாருங்கள் நண்பா. ஹாய். ஸோ ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். மிக்சியில் போட்டோம் நண்பா. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க நண்பா, ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் ஓகே நண்பா. பாருங்க நண்பா, மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ எடுத்து அது மாற்றிடுறேன். இதே மாதிரி நீங்களும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை போட்டாச்சு அரைச்சாச்சு நண்பா. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நண்பா, அப்புறம் ஊற்றிட்டேன். ஸோ இதை அப்படியே அடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி. ஓகே நண்பா. இப்போ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மணி நேரமாக வைக்கணும் நண்பா, அப்போ தான் இது ஐஸ் ஆகும். ஸோ நண்பா மக்கள், இப்போ நான் இதை போட்டு நல்லா இறுக்கி முடிகிறேன் நண்பா. ஸோ பாருங்கள், இதை வச்சு நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் உள்ளே போகாது. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து பஃபாக நல்லா சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கும். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, நல்லா கவர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாகவும் வைக்கணும் போல், 8-10 மணி நேரம். ஓகே நண்பா. ஸோ நண்பா சூப்பராக ஆகிடுச்சு நண்பா. பாருங்கள் நண்பா, ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மக்களே செம்ம வேறு லெவலாக இருக்குங்களா பார்க்குறேன். 8 மணி நேரம் ஆகிடுச்சு. மாஷா அல்லாஹ். பாருங்கள் நண்பா, இதுதான் குல்ஃபி ரைஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. ஸோ நான் இப்போ இந்த கிளாஸில் வச்சுருவேன். குல்ஃபி ரைஸ் பாருங்கள், நல்லா இதாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக வரணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா, கொஞ்சம் வெளியில் வச்சிங்கன்னா இதாகிடும். சூப்பராக இருக்கணும் நண்பா, வேறு லெவலாக இருக்கும் நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும் போல் பார்த்தாலே தெரியுது நண்பா. செம்ம கலராக இருக்குது. பிஸ்தாலாம் போட்டனால சூப்பராக கலர் பார்க்குறது. ஓகே நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மூவ் பண்ணி இப்போ கிளாஸில் வச்சாச்சு. இது வந்து நீங்கள் டூத்பிக்கு குச்சி எது மாதிரி இருந்தால் நீங்கள் சென்டரில் வச்சுருங்க. 2 குச்சி இல்லை நண்பா, சாரி. ஸோ நான் இதை வந்து ஸ்பூனில் சாப்பிடுவேன். ஸோ இதை கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, ஐஸ்கிரீம் இது வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம். ஓகே பாருங்கள் நண்பா, ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது. குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் குச்சி போடல, நீங்கள் வேணுமா குச்சி போட்டுங்க நண்பா. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் இன்னொரு வாட்டி நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கிறேன். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வரேன். சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இதுதான் நம்ம ஐஸ்கிரீம், அருமையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு பாருங்கள் நண்பா, தெரியுங்களா? குல்ஃபி ஐஸ்கிரீம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ நண்பா செம்மையாக இருக்கு நண்பா. நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் கடமன் போட்ட ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. அப்படியே ஐஸ்கிரீம் ரியல் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. வேணுமா நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து மிக்சியில் அடிச்சுட்டு
இது வந்து பின்னி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு இதில் நான் கிளாஸில் வச்சுருந்தேன்ல அப்படி இருக்குது. ஸோ இன்னொரு மிக்ஸியில் அடிச்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ இது பார்க்குறதுக்கு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க, அது சேருக்கு சமமாயிரும் நண்பா. ஓகே நண்பா, ஓகே, பாய்.